குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மாசி மாத பௌர்ணமி தின சிவசங்கல்பம். குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் பௌர்ணமி தின மகாசங்கல்பம். குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மாசி மாத பௌர்ணமி தின இஷ்டகாரியங்களை சித்தித்திடும் மகாசிவ சங்கல்பம், சக்தி சங்கல்பம். குடிர்ச்சிலிங்கேஸ்வரியின் மகாசிவ சங்கல்பம். சாகுடும்பானாம் சர்வகுடும்பானாம் சகலகுடும்பானாம் லோககுடும்பானாம் லோககல்யாணாம் லோகசுபிக்ஷானாம் சூரியதோஷபரிகாரம், சந்திரதோஷபரிகாரம், அங்காரகதோஷபரிகாரம், புதத்தோஷபரிகாரம், பிரகஸ்பதி தோஷபரிகாரம், சுக்ரதோஷபரிகாரம், சனிதோஷபரிகாரம், ராகுதோஷபரிகாரம், கேத்துதோஷபரிகாரம், சர்வநவக்கிரகதோஷபரிகாரம், பூர்வஜன்மதோஷபரிகாரம், ஜென்மஜன்மாந்திர தோஷபரிகாரம், விவாக தோஷபரிகாரம், மாங்கல்ய தோஷபரிகாரம், மறுமாங்கல்ய தோஷபரிகாரம், விவாக பலன் சித்தித்திட, விவாக தோஷங்கள் தீர்ந்து விவாக பலன் சித்தித்திட, மாங்கல்ய தோஷம் தீர்ந்து சந்தான பலம் சித்தித்திட, குழந்தை பாக்கியம் சித்தித்திட, தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிட, வியாபாரம் பெருகிட, கடன் வாங்காதிருக்க, வாங்கின கடன் எல்லாம் தீர்ந்திட, மீண்டும் மீண்டும் கடன் வாங்காதிருக்க, தொழில் வளம் சிறக்க, இஷ்டகாரியங்கள் சித்தித்திட, கணவன் மனை உறவு பலப்பட, சுகப்பட, சண்டை சச்சரவுகள் நீங்கிட, நோய் நொடிகள் எல்லாம் தீர, குடும்பத் தகராறுகள் தீர, திருமண தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் சித்தித்திட, குழந்தை பாக்கியம் சித்தித்திட, கணவன் மனை உறவு பலப்பட, சுகப்பட, சண்டை சச்சரவுகள் நீங்கிட, நோய் நொடிகள் எல்லாம் தீர, தீராத நோய்கள் எல்லாம் தீர, மனை வாங்கிட, வீடு கட்டிட, குறைபாடோடு கட்டி முடிக்காத வீடுகளெல்லாம் கட்டி முடித்திட, அரசாங்க வேலைவாய்ப்புகள் சித்தித்திட, தனியார் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட, பசங்க நல்லா படிப்பதற்காக புத்திபலம், ஞானபலம், வித்யாபலம், கல்விபலம் சித்தித்திட, அதிகாலை எழுந்து படித்திட, பிரம்மகாலத்தில் படித்திட, பிரம்மகாலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர, பயமின்றி தேர்வு எழுத, பயமின்றி தேர்வு எழுத, சரஸ்வதி கடாட்சம் சித்தித்திட, மும்மூர்த்திகளின் கடாட்சம் சித்தித்திட, முத்தேவியரின் கடாட்சம் சித்தித்திட, குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியை பூஜித்த பலன் சித்தித்திட, குடிர்ச்சிலிங்கேஸ்வரியை பூஜித்த பலன் சித்தித்திட, சதுர்திசை குடிர்ச்சிலிங்கேஸ்வரனை பூஜித்த பலன் சித்தித்திட, சதுர்திசை குடிர்ச்சிலிங்கேஸ்வரி பூஜித்த பலன் சித்தித்திட, 12 ராசிலிங்கங்களை பூஜித்த பலன் சித்தித்திட, 8 திசைலிங்கங்களை பூஜித்த பலன் சித்தித்திட, உங்கள் குலதெய்வங்களை பூஜித்த பலன் சித்தித்திட, உங்கள் குலபித்திருகளை பூஜித்த பலன் சித்தித்திட, இறைவா உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை சித்தித்திட்டு துஷ்ட வரங்களை சம்பரித்திற்றருள்வா இறைவா. வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய்நொடியற்றா வாழ்க்கையும் உம்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திற்றருள்வா இறைவா. உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களை மட்டுமே சித்தித்திட்டு துஷ்டவரங்களை சம்பரித்திற்றருள்வா இறைவா. கல்யாணம் வாங்க அப்படி அப்படியே யார் கல்யாணம் வந்தாங்க வாங்க மணி இருக்குதா பாப்பா இப்படி வாங்க எப்பங்க எப்பங்க கல்யாணம் பண்ண முன்னே அடுத்த வாட்டி நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தோஷம் இல்லைங்க. அதான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்குறோம் என்னவோ நாங்கள் ஏதோ அன்டிசிப்ளினாக பண்ணுறோம், அப்படியெல்லாம் இல்லை. பக்தி இருந்தால் எப்படி வேணாலும் பண்ணலான்றது இந்த கோயிலின் கொள்கை. அதுக்காக நான் சொல்கிறதுக்காக நீ இப்படி வந்துட்டேன்னு ஒன்று திட்டினியில் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இப்படியே கும்பலாக வந்துருங்க, எல்லாரும் பூர்ணாதி பண்ணலாம். எல்லாரும் யார் யார் என்னென்ன காரியத்துக்காக வந்தீங்களோ வேண்டிக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன காரியம் சித்திக்கிறோமோ அதெல்லாம் வேண்டிக்கோங்க. சாகுடும்பானாம் சர்வகுடும்பானாம் சகலகுடும்பானாம் லோககுடும்பானாம் லோககல்யாணாம் லோகசுபிக்ஷானாம் சர்வகாரி சித்தி இஷ்டகாரி சித்தி குருகடாட்ச சித்தி ஆயுஷ் ஆரோக்கியே ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி. குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மாசி மாத பௌர்ணமி தின இஷ்டகாரியங்களை எல்லாம் சித்தித்திடும், சம்பூர்ணமாக சித்தித்திடும் மகாபூர்ண ஆகுதி உலக மக்களுக்கு சித்தித்திட்டருள்வா இறைவா. அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ ஓம் நமோ நமோ நமச்சிவாய நமகே. ஆதிசங்கராய் மூலசங்கராய் ஓம் நமோ
ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய ஓம். 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 ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய ஓம்.